நம்மளோட மூலிகை கூந்தல் எண்ணெயை யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, புழுவெட்டு இருக்கவங்க, பொடுகு இருக்கிறவங்க, தலையில வந்து கொப்பளம் இருக்கவங்க, அப்போ அந்த இச்சிங்ஸ் மாரி தலை வந்து இப்ப இச்சிட்டு இருக்கும்ல, அரிக்கிற மாதிரி, அந்த மாரி இருக்கிறவங்க, அப்புறம் முடி வளர்ச்சி இல்லாம இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஹேர் ஆயில. ஒருவேளை எனக்கு வந்து இந்த பொடுகு, புழுவெட்டு, அப்புறம் தலையில கொப்பளம் இருக்கு. இதுக்கெல்லாம் தனி ஹேர் ஆயிலா, இல்ல ஹேர் பேக் மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா, அது வாங்கிக்கலாம். ஆனா அத வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, ரெகுலர் யூஸ் மாரி யூஸ் பண்ணக்கூடாது. குளிக்கிறக்கு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில நல்லா தேய்ச்சிட்டு, அது ஊறுனதுக்கப்புறம் அப்புறமா குளிச்சுக்கலாம். தலைக்கு குளிச்சுக்கணும். ஏன்னா, அது வந்து தலையில ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிற மாரிலாம் வைக்கக்கூடாது. சரிங்களா? இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஹெர்பல் ஹேர் ஆயில் கேட்குறவங்க இந்த 100 எம்எல் அந்த மாரிலாம் வாங்காதீங்க. வாங்குறது வந்து 1/4 லிட்டர், 1/2 லிட்டரு, 1 லிட்டர். ஸோ அந்த மாரி வாங்குனா தான் யூஸ் பண்ணா தான் ரிசல்ட் தெரியும். 100 மில்லிலலாம் நம்மளுக்கு ரிசல்ட் தெரியாதுங்க. அதே மாதிரி ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறனால மட்டும் தான் முடி வளர்ச்சிக்கு மட்டும் சொல்கிறேங்க. முடி நல்லா வளருமா அப்படின்னா, ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணணும், ஹெல்த்தியாவும் சாப்பிடணும். நம்ம ஹெல்த்தியா சாப்பிட சாப்பிட தான் நம்ம முடியும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியா மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்து முடிய பராமரிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, முடியும் டேமேஜ் ஆகும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணுறக்காக என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்ல. நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும், நம்ம முடியும் பார்த்துக்கணும். நம்ம தலைக்கு வந்து ரெகுலரா எண்ணெய் வச்சாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். ஹேர் ஆயில் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டால மெசேஜ் பண்ண வேண்டாம். சரிங்களா?